தமிழகத்தைச் சேர்ந்த 2 பிரதான கட்சிகளும் கூட்டணி அமைச்சு போட்டியிருக்காங்க. தாவேகாவும் ஒரு வலிமையான கூட்டணி அமைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து தாவேகாவை தலைமையாக விரும்புகிறவங்க கூட்டணியில் சேரலான்ற அழைப்பையும் விட்டுருந்தீங்க. காங்கிரஸ் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறதால தகவல் வெளியாகிறது. தற்போது வரை ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு உருவம் தாவேகாவுக்கு உருவாகும். எப்படி இந்த தேர்தல் இருக்குன்றதை எதிர்பார்க்குறீங்க? தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அவர்களுடைய தொண்டர்களும் அவருடைய ரசிகர்களும் தான் மிகப்பெரிய பலம். அப்படி இருக்கும்போது கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலத்திலேயே கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே இதில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு இயக்கம் இது இதுவரை எந்த கட்சியிலுமே இல்லாத ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு 50% வாக்கு அவங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த வெற்றிங்கிறது 50% உறுதியாகப்பட்ட ஒன்று. கூட்டணிக்கு வருவதற்கு யாருனாலும் வரலான்னு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. இப்போ மக்களுடன் தான் கூட்டணி நிற்கிறாங்க. எல்லாருக்குமே புதிதாக தொடங்கிய கட்சின்னு ஒரு பயம், தயக்கம் வேறு ஒன்றும் கிடையாது. அதையெல்லாம் உடைத்து காட்டி ஐயோ இவங்களோட நம்ம கூட்டணிக்கு வராமல் போயிட்டோமே அப்படின்னு அவங்கெல்லாம் வருத்தப்படுற காலம் வரதான் போகுது, பார்க்க தான் போகிறீங்க. 2 பிரதான கட்சிகள் வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. உங்களுடைய வலிமை என்ன நினைக்கிறீங்க? மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவர்கள் ஒரு மாற்று அரசியலை நோக்கி இன்னைக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி எத்தனையோ கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறப்படாமல் இருக்கிறது. அதிலெல்லாம் மக்கள் கொஞ்சம் மனவேதனையில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு துறைகளை எடுத்துக்கிட்டால் வளர்ச்சிங்கிறது தமிழகத்தில் இல்லாமல் இருக்குது. அந்த புதிய வளர்ச்சியை நோக்கி நல்ல ஒரு ஆளுமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனநிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரை நிச்சயமாக முதல்வராக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். தற்போதைய சூழலில் ஒரு 4 முனை போட்டின்றது இருக்குது. இதில் விஜய் அவர்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? 40 முனை போட்டி கூட நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்கு நீங்கள் எங்கே போனாலும் மக்களினுடைய மனதில் பேசக்கூடிய ஒரு நபராக யார் இருக்கிறார் அப்படின்னா நம்மளுடைய தலைவர், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தான் இருக்கிறாங்க. கூட்டணிகள் என்ன வேணால் நீங்கள் வச்சுக்கிடுங்க, மக்களினுடைய தீர்ப்பு தான் இறுதியாக மகேசனின் தீர்ப்பாக ஒலிக்கப் போகுது. இது யாருக்கும் உண்டான போட்டின்னு எடுத்துக்கலாம். யாருடைய வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிப்பார்னு எதிர்பார்க்கலாம்? இல்லை, அவர் சொன்ன மாதிரி இது தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் உண்டான ஒரு போட்டி தான். யாருடைய வாக்கெல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு அவர் தமிழகத்தினுடைய முதல்வராக ஆட்சி அரியணையில் அமர்வார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.